அண்மைச் செய்தி, காலியாக உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி இடங்களுக்கு வரும் மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னையில் 4 கவுன்சிலர்கள் உள்பட நகர்ப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள மொத்தம் 133 பதவியிடங்களுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பதவியிடங்களுக்கு வரும் மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டுல நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சிகள்ல காலியாக இருக்கக்கூடிய பதவி இடங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியில் 4 வார்டு கவுன்சிலர்களுக்கான இடங்கள் காலியாக இருக்கின்றன. அதே போன்று நகர்ப்புற உள்ளாட்சியில 35 மாவட்டங்கள்ல 133 காலி பதவியிடங்கள் இருக்கின்றன. இந்த பதவியிடங்களுக்கு வரக்கூடிய மே மாதத்துல இடைத்தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதே போன்று ஊரக உள்ளாட்சியில 9 மாவட்டங்களுடைய பதவிக்காலம் இருக்கின்றன. அதாவது 9 மாவட்டங்கள் 5 மாவட்டங்களை பிரித்து 9 மாவட்டங்களாக மாற்றப்பட்டிருந்தது. அந்த மாவட்டங்களுடைய ஊரக உள்ளாட்சி பதவிகள் தற்பொழுது தொடர்ந்து நீடிக்கின்றன. அதில் 315 காலி பதவியிடங்கள் இருக்கின்றன. அந்த பதவியிடங்களுக்கும் வரக்கூடிய மே மாதம் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த இடைக்கால தேர்தல் நடத்தக்கூடிய இந்த இடைத்தேர்தல் தொடர்பான பணிகளை மாவட்ட அளவில் விரைந்து மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுடைய தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த 9 ஊரக உள்ளாட்சி மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி இந்த 9 மாவட்டங்களும் புதிதாக பிரிக்கப்பட்டிருந்த காரணங்களால் ஒட்டுமொத்தமாக நடத்தப்பட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது நடத்தப்படாமல் தனியாக நடத்தப்பட்டிருந்தது. இந்த 9 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான இடைத்தேர்தலாக தான் அதில் இருக்கக்கூடிய அந்த 315 காலி பதவியிடங்களுக்கு தற்பொழுது இடைத்தேர்தல் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சியில் காலியாக இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு மாநில தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.